நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து தமிழகம் முழுக்க பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது தேனி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். தேனி மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில? இந்த தேனி மாவட்டம்ன்றது ஒரு காலத்துல அதிமுக பெல்ட். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி இங்க போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்காங்க. இது ட்ரெடிஷ்னலா அந்த அதிமுக பெல்ட்டா இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தேனியில கொஞ்சம் டாமண்டா இருக்கக்கூடிய பிரமணை கல்லர் கம்யூனிட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல அதிமுகவுக்கு பெரிய பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தாங்க. அவங்க சாலிடா நின்னாங்க. திமுக இந்த மற்ற கம்யூனிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணி தான் அங்கே வெற்றி பெறுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் 4 தொகுதிகள்: ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடி நாயக்கனூர், கம்பம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்டிப்பட்டி தொகுதி தான் ஆரம்பிப்போம். இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தவரை புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் சரி, சில ஜெயலலிதாவும் சரி போட்டியிட்டு வென்ற தொகுதி. எம்ஜிஆர் 84 ஜெயிச்சாரு. ஜெயலலிதா அவர்கள் 2006, 2002, 6 2 தேர்தல் ஜெயிச்சுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது ஆரம்ப காலத்துல தான் இங்கெல்லாம் திமுக இந்த பெல்ட் பாசிட்டிவ் எஸ்டாப்ளிஷால அவங்க 77 4வது போன கணக்கெல்லாம் இருக்கு. ஸோ காங்கிரஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபார்வர்ட் பிளாக்கு ஐயா, இந்த தேவர் ஃபிலிம்ஸ், சின்னப்பதேவர், அதுக்கப்புறம் முக்கிய தேவர், அந்த ஒரு லைன்ல அவர்கள் ஆதரவு தெரிவித்து அப்படி எம்ஜிஆருக்கு இந்த சப்போர்ட். ஸோ 77, 80, 80 இங்க அதிமுக இருக்கு. 84 எம்ஜிஆர் இங்க போட்டிட்டு ஜெயிக்கிறாரு. தேர்தலில் நம்ம எல்லாம் தெரிஞ்சோம், எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கே வரல. ஸோ பிரச்சாரத்துக்கே வராம தேர்தலில் வெற்றியை தேடி கொடுத்தது தொகுதி இது. அப்புறம் 89ல திமுக முதல் முறை அரசியல் ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 91ல அதிமுக தவசின்ற கேண்டிடேட். இப்போ 96ல திரும்ப திமுக வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் 2001ல தங்கத்தமிழ்ச்சன் வெற்றி பெறாரு. 2002ல தன்னோட பதவியை ஜெயலலிதா ராஜினாமா பண்ணிட்டு அவர் மாநிலங்களவை போறாரு. ஜெயலலிதா 2002, 6 தேர்தல் ஜெயிக்கிறாங்க. 11ல இங்க மீண்டும் தங்கத்தமிழ்ச்சன் வெற்றி பெறாரு. 16லயும் வெற்றி பெறாரு. அப்புறம் இடைத்தேர்தலில் தான் திமுக சின்ன மகாராஜன் ஜெயிக்கிறாங்க. அவர் தான் 21ல நடந்த சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் 2 முறையும் வெற்றி பெற்றது அவர் சொந்த தம்பியை போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இன்ஃபேக்ட் இதுல பாலிடிக்ஸ்ல சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு என்னன்னா, தங்கத்தமிழ் செல்வனை ஸ்டாலின் ரொம்ப நாளா சேருங்க. ஏன்னா திமுகவுக்கு அந்த பிரமணி கலர்ஸ் எல்லாம் பெரிய லீடர்ஸ் இல்லை. இவர் உள்ள போறது அந்த கட்சிக்கு பெரிய ஒரு வெயிட்டேஜ்ன்றதுனால ரொம்ப நாளா கூட்டிட்டு இருந்தார். அவர் அப்போ அமமுக இருந்தார். அமமுக இருந்து இப்ப செந்தில் பாலாஜி சேரும்போதே அவர் கூப்பிட்டுருக்காரு. அவர் இல்ல, நான் தினகரனோட அங்க ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டு அங்க இருந்தார். அவருடைய போராத காலம் 2019 இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சு. அது தோத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, திமுக வெற்றி பெற்றுச்சு. திமுக வெற்றி பெற்றப்போ அங்க தேனி பார்லிமெண்ட் தோத்துருக்காங்கன்றதால அவருக்கு ஒரு நெசசிட்டி இருக்கு, அங்க போறாரு. அப்புறமா 21லயும் அந்த ஆண்டிப்பட்டியில வெற்றி பெற்ற தொகுதின்றதால அந்த வேட்பாளருக்கே சீட்டு மீண்டும் கொடுத்துறாங்க. மற்ற தொகுதிகளை விட கேண்டிடேட் இருக்குன்றதால இவருக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி மீண்டும் சீட்டு கொடுக்கல. போடியில ஓபிஎஸ் ஜெயிக்கிறார். ஒருவேளை அவர் ஒழுங்கா அந்த அட்வைஸ் இப்ப செந்தில் பாலாஜி சேரும்போதே இப்ப ஆண்டிப்பட்டி சேர்ந்தான்னா 19 இடைத்தேர்தலே ஆண்டிப்பட்டி ஜெயிச்சிருக்கலாம். 21ல ஜெயிச்சு இப்ப அமைச்சரா இருந்திருக்கலாம். திமுக அந்த சமூகத்துல ஒரு அமைச்சர் தேவை. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பை கை நழுவ விட்டாரு தங்கத்தமிழ்ச்சன். இப்போ ஆனா திமுகவும் நல்ல ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புலாம் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. இப்போ ஒரு எம்பியா இருக்காரு. ஸோ இங்க 2011 இந்த நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, 11ல தங்கத்தமிழ்ச்சன் 54% ஓட்டு எடுக்கிறாரு. ஏத்திரன் போட்டிட்டு திமுக சேர்ந்த மூக்கையா கேண்டிடேட் அவர் 41% இருக்கு. இவர் மூக்கையா பெரியகுளம் நின்னாரு. அவர் இங்க தொகுதி மாறி வந்தாரு அந்த டீலிமிட்டேஷனுக்கு பிறகு. அப்புறம் பாஜகவுக்கு 1% தான் வந்திருக்கு. மற்ற கட்சி பெருசா இங்க இல்லை. 16 என்ன இருக்குன்னா,
தங்கத்தமிழ்ச்செல்வன் அதே 52% எடுத்திருக்காரு. இப்போ திமுகவை சேர்ந்த மூக்கையா அவர் 37% தான் அவர் எடுத்திருக்காரு. தேமுதிகவுக்கு ஒரு 5.5%. இப்போ தேமுதிக வெளில போனது அதிமுகவை இங்க பாதிக்கல, திமுக ஓட்டு தான் பிரிச்சிருக்காங்க. பாஜக ஒரு 2% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர்கள் இங்க 1/2% தான் வந்திருக்கு ஓட்டு. 19 இடைத்தேர்தலில் என்ன இருக்குன்னா மகாராஜன் திமுக 42.7% எடுத்திருக்காரு. அவரோட சகோதரர் லோகிராஜன் அவர் 37% எடுத்திருக்காரு. அமமுகவிலிருந்து போட்டியிட்ட ஜெயக்குமார் என்ற கேண்டிடேட் 14% எடுத்திருக்காரு. ஸோ டைரக்டா ஏடிஎம்கே ஓட்டை ஸ்பிளிட் பண்ணிருக்கு அமமுக இந்த தொகுதியில. திமுக தன்னோட பேஸ் ஓட்டு கொஞ்சம் அந்த மக்கள் நல கூட்டணி வந்த ஓட்டுல கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி மேல வந்திருக்கு. நாம் தமிழ் கூட 2.5% தான் தேர்தல் எடுத்தாங்க. மக்கள் நீதி மையம் 1% தான். 21 என்ன இருக்குன்னா மகாராஜன் இந்த 42 45 போயிடுறாரு, வாக்கு இன்க்ரீஸ் பண்றாரு. லோகிராஜன் அவரும் ஃபைட் நல்லா கொடுத்துருக்காரு, 40%. இந்த அமமுக கொஞ்சம் மார்ஜினைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அமமுக 13% எடுத்து அமமுக 6% தான் எடுத்திருக்கு. ஸோ அமமுக ஓட்டு கொஞ்சம் இங்கே ஷிஃப்டே இருக்கு. நாம் தமிழருக்கும் அந்த பேலன்ஸ் ஓட்டு நாம் தமிழர் ஷிஃப்டே இருக்கு. அந்த லோகிராஜனுக்கு வந்தப்போ பேலன்ஸ் ஓட்டு இன்னொரு 2% ஓட்டு இருக்கு, அங்க நாம் தமிழர் ஷிஃப்டே இருக்கு. மக்கள் நீதி மையம் அதே ஓட்டு தான். ஸோ இதுல என்னன்னா இதுல நாம் தமிழர் போட 2% ஓட்டு எடப்பாடி ஏத்துக்காத ஓட்டு. அமமுகல இருந்து வெளில எடப்பாடி தலைமையை ஏத்துக்க முடியாம இங்க வந்த ஓட்டு திமுக. இந்த ஓட்டு நான் ஒண்ணு நாம் தமிழர்கிட்ட இருக்கும், இல்ல தாவேகா கிட்ட போவோம். திமுக இந்த ஓட்டு போகாது. ஸோ 2024 பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா இங்க தங்கத்தமிழ்ச்செல்வன் வர்சஸ் டிடி தினகரன் ஃபைட்டு. தங்கத்தமிழ்ச்செல்வன் 46% இங்க எடுத்திருக்காரு. டிடி தினகரன் ஒரு 17% எடுத்திருக்காரு. அதிமுக தான் 17% இருக்காங்க. ஸோ அதிமுகவுக்கு மற்ற கொஞ்சம் டிடி போய் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் நிற்குது, அந்த ரெட்டலுக்கான ஓட்டுலாம் இருக்கு. டிடி தினகர் 28% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் ஒரு 6.2% எடுத்துக்கோங்க. நாம் தமிழர் அந்த 5% அந்த இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கொஞ்சம் பலவீனம், தவிர்க்க இம்பாக்ட் இருக்கும். என்னுடைய கணிப்பு என்னன்னா இது ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா போகும். அதிமுக பாஜக ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா இருந்ததுன்னா ஓரளவுக்கு க்ளோஸ் ஃபைட் இருக்கலாம். ஆனா ஓபிஎஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த அணிக்குள்ள போகாம தனியா நின்றுட்டாருன்னா அப்ப நான் அதிமுக பலவீனப்பட்டோம். அதுதான் நான் பாக்குறேன். அந்த அடிப்படையில அதிமுக வரக்கூடிய பேஸ் ஓட்டு வர்றது சந்தேகம். ஸோ இது திமுகவுக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தான் சொல்றேன். அடுத்து பெரியகுளம் தனி தொகுதி. இந்த தொகுதி ஆரம்ப காலத்துல இது பொது தொகுதியா இருந்தது. முக்கிய தேவர்லாம் இங்கதான் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சாரு. அப்புறம் திமுக 67, 71 இருந்தது. இந்த தொகுதியை விட்டு போடுறாங்க. அப்புறம் ஆண்டிப்படி மாதிரி 71, 77, 80, 84 எம்ஜிஆர் நிக்கிறாருன்னா அந்த தொகுதியில மாவட்டத்தில் மற்ற தொகுதியிலும் இம்பாக்ட் இருக்கும். அன்றதால அதிமுக தொடர்ந்து 3 முறை ஜெயிக்கிறாரு. நம்ம மூக்கையா 89 ஜெயிக்கிறாரு. அப்புறம் அவர் தான் இப்போ 96 அவர் தான் ஜெயிக்கிறாரு. அப்புறம் பெரிய வீரன்ற அதிமுக வேட்பாளர் 91 ஜெயிக்கிறாங்க. 2001 ஓபிஎஸ் இங்க முதல் முறை எம்எல்ஏ ஆகி ஒரு 6 மாசத்துலயே சிஎம் வர்றாரு. அப்புறம் 2001 6 தான் டீலிமிட்டேஷன்ல இது தனி தொகுதியான நடப்பு ஓபிஎஸ் போடிக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 11 லாசியர்னு ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இங்க ஜெயிக்கிறார். அப்புறம் 16 கதிர்காமன்ற அதிமுக வேட்பாளர் தினகரன் போய் அப்புறம் ராஜினாமா பண்றாரு. கே சரணகுமார் திமுக வேட்பாளர் அவர் 19 இடைத்தேர்தலும் 21 இங்க ஜெயிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த தேனி ட்ரெண்ட் எப்படின்னா 19 இடைத்தேர்தலை பொறுத்தவரை நீங்க தர்மபுரியிலையும் 2 தொகுதியில் இடைத்தேர்தல், பாப்பிரெட்டிப்பட்டி அவர் 2 தொகுதியில் நடந்தது. அந்த இடைத்தேர்தல்ல 2த்துலயுமே அதிமுக வெற்றி பெறுது. பொது தேர்தல்ல இது திமுக அணி ஜெயிக்குது. இங்க இடைத்தேர்தல் 2த்துலயும் திமுக ஜெயிக்குது, பொது தேர்தல்ல அதிமுக ஜெயிக்குது. ஸோ ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் களம் எப்படி மாறும்ன்றதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இங்க நம்ம 2011 நம்பர் எடுத்து பார்த்தோம்னா
இங்க அதிமுக நம்ம கூட்டணியில சிபிஎம் வேட்பாளர் லாசர்ன்றவங்க 48% எடுக்கிறாங்க. திமுக சேர்ந்த வி அன்பழகன் அவர் ஃபைட்டு அவர் அந்த தேர்தலே கொஞ்சம் ஃபைட்டு கொடுத்துருக்காரு, 44% கொடுத்துருக்காரு. பாஜக ஒரு 2% எடுத்திருக்காங்க. 16ல என்ன இருக்குன்னு கதிர்காமம் வந்து கொஞ்சம் 1% 47% எடுத்திருக்காரு. திமுக இப்போ அன்பழகன் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 39-40% எடுத்திருக்காங்க. லாசர் அவங்க வந்து சிபிஎம் தனிச்சு போட்டி அந்த மக்கள் நல கூட்டணி போகும்போது திமுக ஓட்டை கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அது 7% எடுத்திருக்கு. பாஜகவும் அது 2% தான். நாம் தமிழர் ஒரு 1/2% ஓட்டு எடுத்திருக்கு. 19ல வந்து சரவணகுமார் கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறாரு. கதிர்காமம் வந்து பெருசு பெரிய ஓட் ஸ்பிளிட் பண்றாரு. 21ல என்ன ஆகும்னா சரவணகுமார் 46% எடுத்துடுறாரு. அதிமுக வேட்பாளர் முருகன் 35% தான் 36% எடுக்கிறாரு. கதிர்காமம் என்ன ஒரு 8% எடுத்திருக்காரு. நாம் தமிழருக்கு ஒரு 6% இங்க வந்திருக்கு. அந்த ஸோ திமுகவோட பேஸ் ஓட்டை வந்து சரவணகுமார் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. அதிமுக வந்து பெரிய அளவு பலவீனப்பட்டதுல நாம் தமிழர் அதெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ இங்க வந்து நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல தங்க தமிழ்ச்சன் வந்து இங்க 49% எடுத்துறாரு, ஆண்டிப்பட்டியோட அதிகம். அதிமுக இங்க 12% எடுக்கிறாங்க, டெபாசிட் இல்லை. அமமுகவுக்கு 31% இங்க கிடைக்குது, அதுவும் ஆண்டிப்பட்டியோட அதிகம். நாம் தமிழருக்கு வந்து இங்க 5% போன அந்த அமமுக ஃபைட் நாம் தமிழர் பெருசா ஓட்டு வரல. ஸோ என்னை பொறுத்தவரை இங்க வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு இது இருக்கும். பட் ஆனா அங்க தேவேந்திர குல கன்சால்டேஷன் எப்படி போகுது, அவங்க அதுவும் உங்களோட ஃபேக்டரா இருக்கும். அது ஓரளவுக்கு திமுக ஓரளவு கண்டெயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா திமுகவுக்கு இங்க ஒரு ஃபேவரபுளான இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திமுகவுக்கு நான் இங்க ஒரு எட்ஜ் கொடுப்பேன். அடுத்து ஓபிஎஸ் போட்டிட்டு போடி நாயக்கனூர் தொகுதி. இதுவும் நீங்க ஆரம்ப காலத்துல காங்கிரஸ் ஜெயிச்சு திமுக 21ல அந்த இந்திரா காந்தியோட இருக்கும்போது ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 3 முறை அதிமுக கூட்டணி அதிமுக 2 முறை, அப்புறம் அதிமுக கூட்டணி காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 89 முதல் முறை ஜெயலலிதா இங்க இருந்தா எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்புறம் 91ல அதிமுக வேட்பாளர் ஜெயிக்கிறாரு. திமுக அங்க 96ல ஜெயிக்கிறாங்க. 2001ல அதிமுக, 2006ல திமுக வேட்பாளர் லக்ஷ்மணன் ஜெயிக்கிறாரு. 11ல இருந்து 3 முறை தொடர்ந்து ஓபிஎஸ் இங்க ஜெயிச்சிருக்காரு. இப்போ 11ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா 11ல ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 57% எடுத்துருக்காரு. திமுக வேட்பாளர் எஸ் லக்ஷ்மணன் 39% எடுத்திருக்காங்க. 16ல வந்து ஓபிஎஸ் இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 6% குறைஞ்சு 49% வந்திருக்காரு. திமுக லக்ஷ்மணன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 42% எடுத்திருக்காங்க. தேமுதிக ஒரு 3.5% ஓட்டு, பாஜக ஒரு 1.5% ஓட்டு, நாம் தமிழர் இங்கேயும் 6% தான் எடுத்திருக்கு. 21ல என்ன இருக்குன்னா ஓபிஎஸ் அந்த தங்க தமிழ் செல்வன் ஓபிஎஸ் ஃபைட்ல ரொம்ப க்ளோஸா போய் 46% ஓபிஎஸ் தங்க தமிழ்ச்சனும் ஒரு நல்ல ஃபைட் கொடுத்து 41%. தங்க தமிழ்ச்சன் ஓபிஎஸ் தொகுதிக்குள்ள வச்சு லாக் பண்ணதால மற்ற 3 தொகுதிகளை திமுக வெற்றி பெற முடிஞ்சது தேர்தலில். நாம் தமிழர் வந்து அதே 5% அதே மார்ஜின் எடுக்குது. அமமுக இந்த தொகுதியில 2% எடுத்துருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஓபிஎஸ் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து வீட் கேண்டிடேட் போட்டாங்கன்னு தங்க தமிழ்ச்சன் லாக்கி சொல்றாரு. இந்த தொகுதி 2% தான், மக்கள் மையம் 2% தான். ஸோ இந்த பார்லிமெண்ட் பொசிஷன் இங்க எப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல இங்கேயும் தங்க தமிழ்ச்சனும் ஒரு நல்ல டீசன்ட் 48.3% ஓட்டு எடுத்துட்டாரு. அதிமுகவுக்கு இங்க 12% இருக்கு. அமமுகவுக்கு இங்க ஒரு 29% இருக்கு. நாம் தமிழருக்கு இங்க ஒரு 6% இருக்கு. ஓகே, ஸோ இந்த தொகுதி வந்து எப்படி ஓபிஎஸ் பொசிஷன் பண்றாருன்றது முக்கியம். ஓபிஎஸ்க்கு சிம்பத்தி இருக்கு, கஷ்டப்பட்டிருக்காருன்னு. பட் இந்த சிம்பத்தி வந்து எந்த அளவுக்கு ஓட்டா மாறும் அப்படின்றது சொல்ல முடியாது. திமுக அணியில போட்டிடுறாரா இல்ல தனிச்சவர்களை பண்றாரா? அதிமுக அணியில போட்டிட முடியாது. அதிமுக அணியில் போட்டிட்டா கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால்
அதிமுக அணியில் போட்டியிட முடியாது. திமுக அணியில போட்டிட்டா உறுதியா திமுக அணியில வந்து ஓபிஎஸ் வந்து உதயசூரியன் நிற்கும் போது தனிச்சின்னத்துல நிற்பாரு. அப்போ ஓபிஎஸ் வாய்ப்பு இருக்கு. இல்லை ஓபிஎஸ் தனியா இண்டிபெண்ட் அப்படி வேற அணியில் நின்னாருன்னா ஓபிஎஸ் சென்ட்ரிக் எலெக்ஷன் போனா கூட திமுக ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இருக்கு, அதுல கொஞ்சம் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த தொகுதியில இருந்து திமுக ஃபேவரபிளா இருக்கு. எப்படியா இருந்தாலும் ஒருவேளை ஓபிஎஸ் தனித்து நிற்கும் பட்சத்துல ஒருவேளை டிஎம்கே ஃபேவரா கூட பண்ண மாட்டாங்க. அதான் அது வந்து பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. எப்படி அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு, ஓபிஎஸ் ஜெயிச்சு வரணுமா அப்படின்றது அதில் அவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு சரி சந்தேகம் தான் பண்றது. பட் ஓபிஎஸ்க்கு வந்து தனிச்சு நிக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. அவர் ஏதோ அணி நிற்பாரு. தெரிஞ்சு திமுக வந்து அவர் உள்ளுக்குள்ள நம்ம பேசுனாங்க, உள்ளுக்குள்ளேயும் ஓபிஎஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் டாக் இருக்கு. ஸோ அந்த அணியில் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய. இறுதியா கம்பம் சட்டமன்ற தொகுதி தேனியிலே கொஞ்சம் திமுகவுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய தொகுதி. ஆரம்ப காலத்திலே திமுக ஜஸ்டிஸ் பாட்டில் இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. அங்க இங்கேயும் எம்ஜிஆர் அந்த எதிர்காலத்துல ஏடிஎம்கே டாமினண்டா இருக்கு. கம்பம் ராமகிருஷ்ணன் இந்த முறை சிட்டிங் எம்எல்ஏ இருக்கு. இவர் வந்து 89 முதல் முறை எம்எல்ஏ ஆர் கம்பம் வந்து. அப்புறம் 91 இவர் தோற்று. அப்போ ஓஆர் ராமச்சந்திரன் காங்கிரஸ் வேட்பாளர் 3 முறை இங்க ஜெயிக்கிறாரு. இவர் வந்து மதிமுக இருக்காரு. இவர் வந்து 2006 மதிமுக வெற்றி பெறாருங்க. 9 திமுக மாதிரி இடைத்தேர்தல் ஜெயிக்கிறார். 11 மீண்டும் திமுக தோக்கல் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறார் இவரு. 16 வந்து ஒரு சின்ன மார்ஜின்ல வந்து அதிமுக சேர்ந்து ஜக்கையன் வெற்றி பெறாரு. 21 இவர் மீண்டும் வெற்றி பெறாரு. இப்ப நம்ம 2011 எடுத்துட்டோம்னா கம்பம் ராமகிருஷ்ணன் கிட்டத்தட்ட 49% ஓட்டு இருக்கு. தேமுதிகவை சேர்ந்த முருகேஷ் வந்து 41% எடுக்கிறாரு. அப்புறம் மற்ற பாஜகவுக்கு வந்து 1% இங்க ஓட்டு கிடைக்குது. அதிமுகவை சேர்ந்த ஜக்கையன் 2016 வந்து கிட்டத்தட்ட அவர் 47% எடுக்கிறாரு. கம்பம் ராமகிருஷ்ணன் அதுலயும் ஒரு 41% எடுத்துறாரு. அவர் 48 கொஞ்சம் ஃபால் அவருக்கு. ஓஆர் ராமச்சந்திரன் தமிழ் மாநில காங்கிரஸ்ல அவர் வந்து ஒரு 5% அவர் எடுத்துறாரு. பாஜகவுக்கு ஒரு 2% கிடைக்குது. நாம் தமிழர் வந்து இங்கேயும் ஒரு 6% தான் எடுக்கிறாங்க. 21 என்ன ஆகுன்னா கம்பம் ராமகிருஷ்ணன் 10% மேல எடுத்துறாரு. அமமுக இவங்க அதிமுகவுடன் சேர்ந்து நிற்கும் போது ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். பட் ஆனா கிட்டத்தட்ட தமாகவும் அமமுக சேர்ந்து ஒரு இம்பாக்ட் இருக்கு. 2 பேர் சேர்ந்து கம்பைன்ட் ஓட்டே 50% மேல இருக்கு. ஆனா 20% உள்ள பேருக்கு 10% திமுகவுக்கு ஃபுல்லா பேருக்கு, அமமுகவுக்கு ஒரு 7% ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் அதுல ஒரு 3% அவங்க எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் 2% எடுத்திருக்காங்க. இதுல வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட் தங்கத்தமிழ்ச்சொல்லி இங்க வந்து 52% போயிட்டு இருக்காரு. லிங்குஸ்டிக் கன்சல்டேஷன்ல 50%. தேனி மாவட்டத்தில் அது ஒண்ணுதான், அது 50% அதிமுக இதே 11% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அமமுகவுக்கு வந்து 27% கிடைக்குது. இது டிரான்ஸ்பர் ஆரம்பத்தில் நாம் தமிழ்ல அதே 5% தான் இருக்கு. ஸோ இங்கேயும் பெருசா ஃபைட் இருக்காது. கம்பம் ராமகிருஷ்ணன் உறுதியாக வெற்றி பெறுவார் நினைக்கிறேன். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் சொன்னீங்க. அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடியநாயக்கனூர், கம்பம். இந்த 4 சட்டமன்ற தொகுதிகள்ல 4ம் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகத்தான் இருக்குது. இருந்தாலும் இந்த போடியநாயக்கனூர் ஓபிஎஸ் வெற்றி பெற்ற தொகுதி மட்டும் ஓபிஎஸ் எந்த கூட்டணி செல்வார் அதை பொறுத்து தான் அது அவருடைய வெற்றி தீர்மானிக்கப்படும். இருந்தாலும் போடியநாயக்கனூர்ல திமுகவுக்கு தான் ஒரு எஜ்ஜி கொடுத்துருக்குங்க. தேனி மாவட்டத்துடைய கள நிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தை